ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் ஆப்பட்ரிக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் எல்லா காலேஜஸ்க்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. காலேஜ் ஓப்பனிங்னோட டீட்டெயிலை பற்றி ஒரு சர்க்குலர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி என்னென்ன டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ஆப்பட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வந்து எல்லா காலேஜுக்கும் ஒரு சர்க்குலர் அமைச்சிருக்காங்க. அந்த சர்க்குலரில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தி டீன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜ் ஆர் இன்ஃபார்ம்டு தட் ஆஸ் பர் தி கைடன்ஸ் ஆஃப் நேஷனல் மெடிக்கல் கமிஷன் தி கமென்ஸ்மெண்ட் ஆஃப் classes of first year MBBS students admitted in the academic year 2022-2023 is from 15th November கொடுத்துருக்காங்க. எக்கச்சக்கமான காலேஜில் கிட்டத்தட்ட ஒரு 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ப்ளஸ் 20 செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு இந்த சர்க்குலர் எல்லாமே எப்போ அமைச்சிட்டாங்க, 10/11/2022 அமைச்சிட்டாங்க. இன்றைக்கி நம்மளுக்கு டேட்டு வந்து 12/11/2022. இந்த 2 நாளில் சில காலேஜுக்கு மட்டும் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் போயிருக்கு. சில காலேஜில் தான் இந்த நோட்டிஃபிகேஷனை ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்லி 15ஆம் தேதியே நீங்கள் காலேஜுக்கு வந்துருங்க அப்படிங்கிற ஒரு சர்க்குலரை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லியிருக்காங்க. பட் எக்கச்சக்கமான கவர்மெண்ட் காலேஜ்லேயும் அண்டு செமி கவர்மெண்ட் காலேஜ்லேயும் வந்து இது அப்ளிகபிளாக இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கேஎம்சிஹெச்சில் கூட நேற்று கூட ஒருத்தவங்க மெசேஜ் நான் November 15 வர சொல்லி எங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கு சார் அப்படின்னு. கண்டிப்பாக நீங்கள் வந்து அங்கேருந்து உங்களுக்கு மெசேஜ் வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் போய் தான் ஆகணும். இல்லை எனக்கு இன்னும் மெசேஜே வரல அப்படின்னா நீங்கள் ஒரு தட்டு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. காலேஜில் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா எப்போ காலேஜ் ரீஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு டீன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜ் ஆர் இன்ஃபார்ம்டு தட் இன் ஆர்டர் டு ப்ரிவெண்ட் தி incident of ragging, the following measures that are to be adopted has been issued in the notification of National Medical Commission wide reference 1 cited code. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரேகிங் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ரேகிங் பண்ணிங்க அப்படின்னா அதுக்குரிய ஆக்ஷன் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ். அது வந்து என்எம்சியில் இருக்குது நம்மளுக்கு அந்த ரூல். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நம்ம பண்ண போகிறதுல அதுவும் தேவை கிடையாது. ஓகே, யாரும் பண்ணிடாதீங்க, ரேகிங் பண்ணுறோம் அப்படிங்கிறத பண்ணிடாதீங்க. உங்களை தான் வந்து அவங்க பண்ணுவாங்க. இருந்தாலும் நீங்கள் செகண்ட் இயர் தேர்ட் இயர் பண்ணும்போது நீங்கள் அந்த மாதிரி வேலையை பார்க்கக்கூடாது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு தி டீன்ஸ் ஆர் ஆல்சோ இன்ஸ்ட்ரக்டட் டு பெஸ்டோ their personal attention to strictly enforce the guidance and instructions to curb the ragging and prevention of any form of ragging of their institution. அந்தந்த காலேஜில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜாக இருந்தாலும் சரி, செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜாக இருந்தாலும் சரி, அந்தந்த காலேஜில் கீழே கொடுத்துருக்கூடிய அந்த 3 ரூல்ஸை மெயினாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரூல் என்னென்னா, டு ப்ரிவெண்ட் ராகிங் இந்த இன்ஸ்டியூட்டுக்குள்ளே போய் நீங்கள் ராகிங் பண்ண ஒரு பிள்ளையை வம்புக்கிறதோ ஒரு பையன்களை வம்புக்கிறதோ அது இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட், ஆன்டி ராகிங் கமிட்டி சுட் பி ஃபார்ம்டு அண்ட் கான்டாக்ட் நம்பர் ஆஃப் தி கமிட்டி members should be displayed shared inside the college hostel campus and same to be communicated in this director. நீங்கள் அப்படி ராகிங் உங்களை யாராச்சும் பண்ணுறாங்கன்னா ஆன்டி ராகிங் சொல்லக்கூடிய ஒரு கமிட்டி இருக்குது. அந்த கமிட்டினுடைய நம்பரு, ஃபோன் நம்பர், அட்ரஸ் ஃபுல்லாமே உங்கள் காலேஜில் தந்துடுவாங்க. ப்ளஸ் அந்தந்த ஹாஸ்டல்லையும் தந்துடுவாங்க. யாராச்சும் அவங்க ராகிங் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அங்கே போய் ஆன்டி ராகிங் கமிட்டியில் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அவங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரொஃபஸர் ஷுட் பி போஸ்டட் ஆன் ரொட்டேஷன் அண்ட் தே ஷுட் கோ ஆன் ரவுண்ட்ஸ் டெய்லி இன் ஹாஸ்டல், மெஸ், லைப்ரரி, பிளே கிரவுண்டு போத் டியூரிங் டே அண்ட் நைட் டைம். ப்ரொஃபஸர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ரொஃபஸர்ஸ் வந்து ரொட்டேஷன் எப்படின்னா கிளாஸ் டைமில் ப்ரொஃபஸர்ஸ் ரொட்டேஷனில் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹாஸ்டல், மெஸ் டைம் அந்த மாதிரி டயத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா ஹாஸ்டல் சாப்பிட போகிறீங்கன்னா அங்கே வந்து வார்டன்ஸ் வந்து ரொட்டேஷன்லேயே தான் இருப்பாங்க. எங்கேயும் வந்து யாருமே இல்லாமல் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத பாயிண்ட் கொடுத்துருங்க. அப்போ உங்களுக்கு எப்போ காலேஜ் ஓப்பன் சொல்லியிருக்காங்க, 15 November 2022 கீழ்பாக்குன்னு சொல்லக்கூடிய டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன்லேருந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டிஎம்இன்னு சொல்லுவாங்க அதை. ஓகேவா. அங்கேருந்தே நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 15/11/2022 நம்மளுக்கு காலேஜ் ரீஓப்பன் ஆகுதுன்னு சொல்லி எல்லாத்துக்குமே சர்க்கிள் அமைச்சிட்டாங்க. ஆனால் நிறையா காலேஜஸ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெசேஜ் போகலை. சில பேர் வந்து என்ன நினைப்பாங்க, ரவுண்ட் 2 கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கன்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி அவங்க டிலே பண்ணியிருக்கலாம். ஓகேவா. இதான் வந்து இதனுடைய லேட்டஸ்ட் அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட நீட் ஆப்பட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜ் எப்போ அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. அதனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஜாயின் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.